எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில இருக்க திருச்சி கிழக்கு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. திருச்சி திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 8 முறை வந்து எலக்ஷன் தான் சுதந்திர பெற்றதற்கு நடந்திருக்கு. இந்த 8 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி வந்து 1, 2ன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 தேர்தல்கள் மட்டும் இதில எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, திமுக 1989, 1996, 2001, 2006, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 1991லயும், 2011லயும், 2016லயும் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா 8 முறை எலெக்ஷன்கள்ல 6 முறை திமுகவும் 3 முறை வந்து அதிமுகவும் இந்த தொகுதியில கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, வெல்லமண்டி என். நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 79,938 வாக்குகளும் 47.87% பெற்று இந்த இதில வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து திமுக கூட்டணியில இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்புல ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 58,044 வாக்குகளும் 34.76% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல வந்து இந்த இடத்துல மதிமுக தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் ஷேக் முகமது அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 9,694 வாக்குகளும் 5.81% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து 4ஆம் இடத்த பிஜேபி பிடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ராஜய்யன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 7,210 வாக்குகளும் 4.32% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, இனிகோ எஸ். இருதயராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 94,302 வாக்குகளும் 54.56% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை திருச்சி கிழக்குல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 31% 55,000 வாக்குகளுக்கு மேல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் வெல்லமண்டி என். நடராஜன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 40,505 வாக்குகளும் 23.43% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்டிகே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 14,312 வாக்குகளும் 8.28% பெற்று இந்த இடத்துல வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி கிழக்கு மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,03,401 வாக்குகளும் 66.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அவங்க இளங்கோவன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 25,903 வாக்குகளும் 16.61% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 9.6% பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா வினோத் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க இந்த தொகுதியில 11,069 வாக்குகளும் 7.10% பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, துரை வைகோ அவர் தான் வந்து மதிமுக சார்பில் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 94,116 வாக்குகளும் 60.34% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பி. கருப்பையா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 28,740 வாக்குகளும் 18.43% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் டி. ராஜேஷ் அப்படிங்கிறவர் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அவரு 13,994 வாக்குகளும் 8.97% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த தொகுதியில 4ஆம் இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க பி. செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 19,119 வாக்குகளும் 12.26% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து திருச்சி கிழக்கு
தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில அதிமுக, திமுக, நாம் தமிழர் பார்க்க போறோம். அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 47.87%, 2019ல 16.61%, 2021ல 23.43%, 2024ல 18.43% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து இவங்களுக்கு சரிஞ்சிருக்கு. அது வந்து 2024ல பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மிகப்பெரிய அளவுல அதிமுக கண்ட்ரோல் மீறி போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 34.76%, 2019ல 66.30%, 2021ல 54.86%, 2024ல 60.34% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. அதே இது எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது கலைஞர் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து திமுக திருச்சியில பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமா தெரியுது. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. அதே கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருக்கிற வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு அப்படியே வந்து ஸ்டேபிளா வந்துகிட்டு இருக்கு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.3%, 2019ல 7.10%, 2021ல 8.28%, 2024ல 8.97% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் நிலத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 2,03,555 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 98,339 ஆண்களும் 1,05,166 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 50 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாக்காளர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 33,239 ஆண்களும் 35,546 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 42,89 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி ஆண்களும் 45,011 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 23,011 ஆண்களும் 24,609 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் 2011ல 75.40%, 2016ல 67.60%, 2021ல 69.30% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் ஏன் திருச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சைட்லாம் போனோம்னா மிகப்பெரிய அளவில் வாக்கு ட்ராப் ஆகுது மக்களே. அதாவது கிராம மக்கள் வந்து ஓட் போடுறத மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல தன்னோட ஜனநாயக கடமையை நினைக்கிற மாதிரி சிட்டி பேஸ்டு பீப்புள்ஸ் வந்து ஏன் நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை வந்து அவங்கெல்லாம் வந்து பிழைப்பு தேடி வேற பக்கம் போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து மறுபடியும் வந்து ஓட் பண்ண முடியாத, ஏன்னா ஒரு நாள் தான் லீவு தராங்க, சார் அந்த ஒரு நாளில் மறுபடியும் ஏன் அலைஞ்சிட்டு இருக்கு அப்படி கூட நினைக்கிற மக்கள் இருக்காங்க போல இருக்கு. ஸோ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் 70 அங்கெல்லாம் 55 தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்பே தெரிஞ்சுது. ஸோ நானும் யோசிச்சேன் ஏன் இப்படி வந்து வாக்குகள் வந்து மிக குறைவாக பதிவாகுது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு நாள் தான் லீவ் தருவாங்க. ஸோ நான் வீட்டு பக்கத்துக்காலேயே டெய்லி போயிட்டு வந்தேன்னா 40 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். ஸோ அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன். இதே 400 கிலோமீட்டர் போகிறவங்கலாம் எவ்வளோ சஃபர் ஆவாங்க. ஸோ கரெக்டாக தான் இருந்தாலும் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 70.77% வந்து இந்த தொகுதியில் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இத்தனை நாள் வரைக்கும் 100 பதிவாகணும்னு சொல்லி ஆசையாக சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனால் அது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏன்னா அது நடைபெறாத ஒரு உண்மையாக இருக்கும் போல இருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் 100 பண்ணுங்க மக்களே. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி KN நேரு அவர்களோட கண்ட்ரோலில் மிகப்பெரிய அளவில் உள்ள போயிடுச்சு. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அமைச்சரானதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியோட வடக்க மிகப்பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி திருச்சியோட தெற்க வந்து KN நேரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இந்த மொத்தம் 9 தொகுதிகளில் இவர் 4 தொகுதி அவர் 5 தொகுதிங்கிறது பிரிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கும் கூட KN நேரு அவர்களோட கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ அந்த வகையில் இந்த தொகுதியில் 38.40%, 55,315 வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து போன தடவை வெற்றி பெற்றதுக்கான காரணங்களே தென் மாவட்டங்களில் இருக்கிற மாவட்டங்களால தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களும் கொங்கு மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. அங்கே இருக்கிற 134 தொகுதிகளில் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கே 84 தொகுதிகள் இப்போ இருக்கிறாங்க. ஸோ ஒரு 50 தொகுதிகள் தான் வந்து, அதுவும் சென்னை அவுட் ஆஃப் சென்னைங்கிறப்போ 114 தொகுதி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு அந்த இடத்துல வந்து பலம் இருக்கு. ஸோ இதை வந்து தென் மாவட்டங்களில் அது ஏன் ரொம்ப சரிஞ்சிருக்கு, அது
ரீசன் வந்து மக்களுக்கு தான் தெரியும் என்ன அவங்களுக்கு என்ன. ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களை மிகப்பெரிய அளவில் கேலியா சொல்ற ஒரே விஷயம் ஒரு 10 தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ தோல்விங்கிறது என்னைக்குமே நிரந்தரம் இல்லை. ஒரு தடவை யாராச்சும் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க மக்களே, அதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 35.88% 51,685 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வெல்லமண்டி என் நடராஜன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்களை வந்து 2011 இருந்தே அவர் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2011 இருந்தே அவர் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த தொகுதிகளை வந்து கைக்குள்ள தான் வச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னமோ வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆயிருக்கு. ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆனால் வந்து அது திமுகவால தான் நிதர்சனமாக நிறைவேற்ற முடியும்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிமுக பொறுத்த மட்டும் திருச்சியில் அவங்க கொஞ்சம் திருச்சி மாநகரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிறது இந்த தடவை மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். பார்க்கலாம் மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 11.11% 16,010 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டபுள் டிஜிட் வாக்குகளோட நோக்கி சென்றுட்டாங்க மக்களே. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 11.11% வந்து இருக்கு. ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு தனியான கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நற்செய்திகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால அது எந்த மாதிரி. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு இந்த வாக்குகள் வந்து பிரியிற அளவுக்கு தான் ஒரு வாக்குகள் இருக்கு. ஏன்னா 10% தான் அந்த தொகுதியோட வெற்றி, 6% தான் தொகுதியோட வெற்றி வித்தியாசங்களாகவே இருக்கு. ஸோ அது எந்த வகையில் எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அங்கே மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து அவங்களோட தேர்தல் நுணுக்கங்கள்ல தெரியுது. ஆனா அது வந்து வெற்றி பெறும் அளவிற்கு அவங்க வந்து சேகரிச்சு வைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா வெற்றிங்கிறது 45% தான். ஒரு ஒரு வெற்றியை தடுக்கிறதுக்கு 1% 0.1% போதும். ஆனா வெற்றி பெறுவதற்கு 40க்கு மேல 100க்கு 40 35க்கு மேல பெற்றாதான் வந்து அது வெற்றி. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். நாம் தமிழர் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நிறைய வந்து அவங்களோட கொள்கைகள் இருக்கு. அந்த கொள்கைகளை வச்சு அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்கு சேகரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஏன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு மக்களே. அதை வந்து ஏன்னா அது வந்து டிவிக்கு நிகராக இருக்கு. டிவிக்கு இப்பதான் புதுசா வந்த கட்சியா இருந்தாலும் அது விஜய் அவர்கள் 33 வருஷமா பெற்ற ஒரு செல்வம். பட் ஆனா பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த 12 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல நிறைய பேத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்து தன்னோட பேச்சாலேயே இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான விஷயம் தான். ஸோ பார்க்கலாம். அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கும் காலங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த 2026 தேர்தலில் அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 தொகுதிகள் கிடைச்சிருந்தா கூட அவர் வந்து ஒரு சட்டசபைக்கு போற வரைக்கும் அவர் வந்து பல விஷயங்கள் கத்துக்கலாம். பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 12.62% 18,272 வாக்குகளும் நில பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து அவங்க புது கட்சி, அதாவது 2 வருஷம் தான் 3 வருஷம் தான் ஆக போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விவரங்கள் தெரியாது அப்படின்னு பல பேர் என்ன உதாசனம் படுத்திருந்தாலும் அதை வந்து வியூக வகுப்பாளர்களால் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இறங்கிட்டாரு மக்களே. மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், நம்மளுக்கு நடிச்சது நம்மளுக்கு போதும், நடிச்சது வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கும் ஒரு நல்ல செல்வம் கிடைத்திருக்கு, அதை வச்சு நல்லா பொழைச்சிக்கலாம்னு எல்லாரும் நினைக்கிறப்ப கண்டிப்பாக மக்களுக்காக இதை செய்யணும்னு ஒரு தைரியம் அந்த வந்து ஏன்னா பல ரசிகர்கள் வந்து பல பல பேண்ட் ஃபேன்ஸ் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் நம்ம அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வராரு. கண்டிப்பாக 12.68% 18,272 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்தந்த கட்சிகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த கட்சிகள் இணைந்தது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 35.88% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்டியோட பலம் பொருந்திய கூட்டணி வந்து அவங்களோட இணைவு இருக்க காரணத்தினால இந்த இடம் வந்து அவங்க வெற்றி பெற்ற இடம் தான். பட் ஆனால் வாக்குகள் சிதறி போய் கிடக்கு. ஸோ அதை இந்த தடவை எப்படி ஒன்றிணைக்க போறாங்க, எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி இந்த திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடணும், அதாவது டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உத்வேகத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அதனாலேயே அதிமுகவோட என்ன பலதர பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து ஏன்னா
அந்த கட்சி பார்ட்டியோட வெல்த்தை விட இவங்களுக்கு இந்த ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்போ என்னமோ காரணமோ தெரியல, அண்ணாமலை அவர்களை வந்து அவங்க தலைவர் பதவிக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஸ்மூத் ஹேண்ட்லர் அப்படிங்கிறதுக்காக அவரை போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு உட்கட்சி பூசல் தான். கண்டிப்பாக வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பாக இருக்கும். அது வந்து ஒரு ஏன்னா நான் வந்து அவரோட மிகப்பெரிய ரசிகனாக இருக்க காரணத்தினாலேயே நான் வந்து எனக்கு பிஜேபியை விட அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் எனக்கு அப்படி ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு நிறைய இது பிடிக்கும். ஏன்னா வந்து எனக்கு டிஎம்கேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் அவர்களை பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காரு, திருத்தணி தொகுதியிலலாம் இருக்காரு. திமுகலையும் எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, பாமகலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, அடுத்து பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, அதிமுகவில் எடப்பாடியார் இருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்கள் தொகுதி எம்எல்ஏ கருப்பணன் அவர்கள் கூட இருக்காங்க. அவங்க கூட எங்களோட ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய இடத்துல வந்துட்டு போயிருக்காரு. ஸோ நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க மக்களே. நான் அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் சரிசமமாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ சிலர் இருக்காங்க. அந்த சிலரை நாம் வந்து அங்கீகரித்து தான் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தேவைப்படுது, அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணி தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு இவங்க இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகளாக இருக்க காரணத்தினால 38.40% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் மிகப்பெரிய அளவில் கால் நோண்டிட்டாங்க மக்களே. அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் திருச்சியில் மிகப்பெரிய அளவில். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம் 2011 மட்டும்தான் ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில் மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்க முடிஞ்சது. 2016 கூட அவங்க வந்து கொஞ்சம் சில தொகுதிகள்லாம் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கே அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரப்போ மிகப்பெரிய அளவில் வந்து திமுக ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான் இப்போ வரைக்கும். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11.11% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை கூட்டணிகளோட இணைவு அப்படிங்கிறது மாதிரிலாம் கூட்டணிகளோட இணைவு இல்லை அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட கொள்கைகள் அவங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினாலே என்னமோ தெரியல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிகள் யாரோடையும் இணையாம இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 11.11% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 12.68% வாக்குகள் வந்து தனிச்சு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை வந்து தன் வசப்படுத்தணும் அப்படின்னா தன்னோட கொள்கைகளை கூறி வசப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலம் தெரிவிக்கிறது. பார்க்கலாம் அது எப்படி. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரு ஓவரால் கிராஃப் வாங்கி கொடுத்துருவாரு அந்த தொகுதியில மேலே போறதுக்கு. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அவர் போட்டு கொடுத்துருக்காரு. அந்தந்த தொகுதியோட வேட்பாளர்களை தான் அவங்க வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ வந்து திருச்சி மாவட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்காக எல்லாமே ப்ரொவைட் பண்ற மக்களை. ஏன்னா எனக்கு பிடிச்சது என்னவோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்காக எல்லாம் பண்ணுவீங்க நம்புறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.